ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் பஸ்ஸா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? நல்லா இருக்கீங்க? நான் உங்கள் மதுரை பேசுகிறேன், பரத் மதுரை. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, எம்டிசி டிரான்ஸ்போர்ட், அதாவது மாணவர் போக்குவரத்து. அவங்க பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்பெஷல் விட்டுருக்காங்க, பஸ் விட்டுருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் பஸ்ஸா? ஆனால் ஆமாம் ஃப்ரெண்ட், இந்த டிவிக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரவும், திரும்பி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகவும் இந்த பஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த பஸ் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக மாணவர்களுக்கு மட்டுமே. அந்த ஸ்கூல் டயத்தில் பார்த்திங்கன்னா வேறு யாருமே ஏற முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாணவர்கள் பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் வந்து பேருந்துக்காக காத்திருக்க அவசியம் இல்லை. கரெக்டாக டயத்துக்கு வந்து டயத்துக்கு கூட்டி போயிடுவாங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா மாவட்டங்களுக்கு இதே மாதிரி ஸ்கூல் ஸ்பெஷல் பஸ் வந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் ஆசைப்படுறோம். இதை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம போக்குவரத்துறை அமைச்சருக்கும் நம்ம முதலமைச்சர் ஜோசப் ஜி அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இதே மாதிரி எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஸ்கூல் ஸ்பெஷல் பஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்துக்கு பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதே மாதிரி நிறைய அப்டேஷன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு ஜாயின் பண்ணுங்கள். அப்டேட் உடனே தெரியும். அடுத்த எந்த பஸ்ஸை பற்றி வீடியோ போடலான்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பாய்.